கேள்வியின் நாயகன், பேச்சிறங்கின் பெருங்கடல், துணிச்சலின் மறுபெயர் ரெங்கராஜ் பாண்டே, சொலல் வல்லன் சோர்விலன், அஞ்சான் அவனை இகழ்வெல்லல் யார்க்கும் அரிது. இது குறள். தன் கருத்தை ஆணித்தரமாக முறையாகச் சொல்வதில் வல்லவனாகவும் சோர்வு இல்லாதவனாகவும் சபையோருக்கு அஞ்சாதவனாகவும் விளங்கும் மாமனிதர் ரெங்கராஜ் பாண்டே. நடுத்தர குடும்பத்தில் பிறந்து நாடறிந்த தலைவர்களை மக்களின் மனசாட்சியாக இருந்து கேள்வி கேட்கும் அஞ்சா நெஞ்சன் பாண்டேவின் பூர்வீகம் இந்திய நாட்டின் வரலாற்று சிறப்புமிக்க நாலந்தா பல்கலைக்கழகம் அமைந்துள்ள பீகார். பீகாரின் பக்சரில் இருந்து திருப்பாவை தந்த ஆண்டாள் அவதரித்த ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு புலம்பெயர்ந்தது ரகுநாத ஆச்சாரியாரின் குடும்பம். தமிழுக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் தந்த இலக்கியங்கள் திருப்பல்லாண்டு, திருப்பாவை, நாச்சியார் திருமொழி. தமிழுக்கு இலக்கியம் தந்த ஸ்ரீவில்லிபுத்தூரில்தான் 1975 நவம்பர் 16ஆம் நாள் இந்த தமிழ் திருமகன் பிறந்தார். நான் பெற்ற துன்பத்தை நீயும் பெறக்கூடாது, நான் பெறாத இன்பத்தை நீ பெற வேண்டும் என நினைக்கும் அப்பாக்களின் மத்தியில் ரகுநாத ஆச்சாரியாரின் அன்பு மகனாக பாண்டே ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்புடைத்து என்ற குரலுக்கு இணங்க ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள அரசு பள்ளியில்தான் தமிழ் வழியில் பள்ளி படிப்பை தொடங்கினார். விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் என்பது போல் பள்ளியில் படித்த போதே வெண்ணிலா கையெழுத்து பிரதியை நடத்தினார் பாண்டே. காலத்தை வென்ற தமிழ் மொழியின் மீது இருந்த பற்றால் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் முதுகலை தமிழில் பட்டம் பெற்றார். திருவரங்கராஜனுக்கு ஆண்டாளை பிடித்தது. ஸ்ரீவில்லிபுத்தூரில் பிறந்த இந்த ரெங்கராஜனுக்கு ஆண்டாள் பாடிய தமிழ் பிடித்தது. தொட்டதெல்லாம் துலங்கியது இந்த மங்கள நாயகனுக்கு. இவர் நடத்திய ராஜா கேசட் சென்டர், கடித உரைகள் தயாரிக்கும் இவரது வேலவன் நிறுவனம் என எல்லாவற்றிலும் வெற்றி பெற்றார். தமிழ் மீது கொண்ட பற்று, பத்திரிகை துறை மீது கொண்ட தீராத ஆர்வமும் இவரை தினமலர் நாளேட்டின் நிருபராக்கியது. தினமலரில் அரசியல் நையாண்டியும் நகைச்சுவை மிளிரும் இவரது டவுட் தனபால் பகுதியும் எளிதில் யாராலும் மறந்துவிட முடியாது. 2012 தந்தி டிவியில் இணைந்த இவர் 6 மாதங்களில் அதன் தலைமை செய்தி ஆசிரியர் ஆனார். கடுமையான உழைப்பும் மாறுபட்ட சிந்தனையும் பாண்டே அவர்களின் இந்த உயர்வுக்கு காரணம். தந்தி டிவியில் இவரது கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சி பல ஆளுமைகளின் இன்னொரு முகத்தை இந்த உலகிற்கு காட்டியது. நியாயமான கேள்விகளை எதிர்கொள்ள முடியாமல் எத்தனையோ தலைவர்கள் திணறினார்கள், திண்டாடினார்கள். உண்மைக்கு வலிமை மிக மிக அதிகம். உண்மையை ஊருக்குணர்த்த இவர் தொடுத்த கணைகள் பெரும் பெரும் ஆளுமைகளை துளைத்தெடுத்தன. பாரத பிரதமர் நரேந்திர மோடி முதல் நித்யானந்தா வரை இவரது ஆளுமைகள் ஏராளம். உலக நாயகன் கமலஹாசன் முதல் ஆஸ்கார் நாயகன் AR ரகுமான் வரை இவர் கேள்விக்கு பதில் சொன்ன திரைத்துறை ஆளுமைகள் ஏராளம். கருத்துரிமையை கருத்தில் கொண்டு உருவெடுத்த ஆயுதத்தின் ஆயுதமே நாகாஸ்திரமே இவர்தான். எதிர் எதிர் துருவங்களாய் நிற்கும் இரு அணிகளை ஒரே மேடையில் அமர வைத்து ஒரு ஊராகச் சென்று இவர் நடத்திய புதிய யுத்தம்தான் மக்கள் மன்றம். அரசியல் கட்சிகளின் வெற்றி தோல்வியை கூட தீர்மானிக்கும் களமாக மக்கள் மன்றம் இருந்ததென்றால் மிகையல்ல. தினமலரில் 16 ஆண்டு காலம், தந்தி தொலைக்காட்சியில் 6 ஆண்டு காலம் என இவரது 22 வருடகால பத்திரிகை துறைக்கான உழைப்பில் இவரிடம் இருந்த உண்மையும் நேர்மையும் நிகழ்ச்சி சிறப்பாக அமைய வேண்டுமே என மெனக்கடலும் மக்கள் மத்தியில் இவரை சிறந்த ஊடகவியலாளராக நிலைநிறுத்தினர். வளர்ச்சி என ஒன்று இருந்தால் விமர்சனங்களும் எழத்தானே செய்யும். விமர்சனங்களையும் எதிர்ப்புகளையும் கடந்து வெற்றி கண்டவர் பாண்டே. இவர் கூட்டங்களில் பேசத் தொடங்கும் போது 5இல் 1 பெற்றான் என்று கம்பராமாயண பாடலோடு பேசத் தொடங்குவார். இவரும் இவரது குடும்பத்தில் 5இல் 1. 5வது நபர் கடைக்குட்டி சிங்கம். கதாநாயகன் என்றால் காதல் இல்லாமலா? நம் கதாநாயகனுக்கும் காதல் உண்டு. இவரது திருமணம் காதல் திருமணம். காதல் பரிசாய் அன்பான 2 பெண் குழந்தைகள். சொல்லேர் உழவர் மட்டுமல்ல, பருத்தி விவசாயம் செய்பவர். இந்த பருத்தி விவசாயி செல்லுமிடமெல்லாம் விதைகளை விதைத்துக் கொண்டிருக்கின்றார். தன்னம்பிக்கை விதைகளை. மாணவர்களின் இதயங்களில் வெற்றிக்கான வண்ண சித்திரங்களை வரைந்துவிட்டு போகிறார் பாண்டே. எனக்கு கேட்க மட்டும்தான் தெரியும் என்று சொல்லும் திருவிளையாடல் தருமையாக இல்லாமல் கூட்டங்களில் பெற்றோர் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்லும் புலவனாக இருந்திருக்கின்றார். கேள்வியின் நாயகன். கேள்வியின் நாயகனுக்கு 2018ஆம் ஆண்டு சிறந்த தொகுப்பாளர் விருது. தலைமை செய்தி ஆசிரியராக சின்னத்திரையில் தன்னிகரற்று இருந்த இவர் தலைக்கு எதிராக வாதாடும் வழக்கறிஞராக நேர்கொண்ட பார்வை திரைப்படத்தில் முதலாக வெள்ளித்திரையிலும், சின்னத்திரை, வெள்ளித்திரை,
என அனைத்தையும் கடந்து நம் கைகளில் தவழும் குட்டித் திரையிலும் இவர் முத்திரை பதித்து வருகிறார். இவர் தொடங்கியிருக்கும் சாணக்கியா யூடியூப் தொலைக்காட்சி இணையத்தில் வலம் வந்து கொண்டிருக்கின்றது. சவால்களை விரும்பும் இந்த அற்புத மனிதரின் மந்திர சொற்களை கேட்க செவிமடுக்க காத்திருக்கின்றோம். வாழ்க்கையின் சவால்களை விளையாட்டு போன்று எதிர்கொள்ளும் இந்த துணிச்சல்காரரின் வருகை பல மாணவர்களின் மனதில் நல்ல மாற்றங்களை உருவாக்கும் என்ற நம்பிக்கையோடு SCET பள்ளியின் 17வது ஆண்டு விழாவிற்கு வருகை தந்துள்ள உண்மை, உழைப்பு, நேர்மை, துணிச்சல் இவற்றின் மொத்த உருவமாய் திகழும் பத்திரிகை ஊடகத்துறை ஆளுமை, திரைப்பட நடிகர், தமிழ்தாய் பெற்றெடுத்த திருமகன் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்களை பலத்த கரவொலியோடு SCET பள்ளி வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றது.